said, in a few days' time, இன்னும் சில நாட்களுக்குள்ளே some bad men may come to our house. சில பொல்லாத கெட்ட மனுஷங்க நம்ம வீட்டுக்கு வரலாம். If you ever see them killing mommy and daddy, எப்போவாவது அப்பா அம்மாவை அந்த மோசமான ஆளுங்க கொலை செய்யறதை நீங்க பாத்தீங்கன்னா, they may shoot us with gun, துப்பாக்கியினால் எங்களை அவர்கள் சுடலாம், or they may cut us with a knife. அல்லது பட்டாக்கத்தினாலே எங்களை வெட்டி போடலாம். If you ever see that, எப்போவாவது நீங்க அந்த காட்சியை பார்க்க நேர்ந்தால் immediately close your eyes. உடனே கண்ணை மூடிடுங்க. Don't open your eyes and see. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்கவே பார்க்காதுங்க. But if you feel something very sharp in your neck, உங்க கழுத்தில் ஏதாயிலும் கூர்மையான ஒன்று அழுத்தப்படுகிறதை உணர்ந்தால், and open your eyes and look at that persecutor, உங்க கண்ணை திறந்து உங்களை துன்பப்படுத்துகிறவன் கண்ணை பார்த்து and say, Jesus loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். This was what the mother taught her little girls. இரண்டு சிறு மகளுக்கு அந்த தாய் இதை தான் கற்றுக் கொடுத்தாள். So the whole family, 4 of them, hold their hands together and they prayed. 4 பேர் அடங்கிய இந்த முழு குடும்பமும் கரங்கோர்த்து ஜெபித்தார்கள். They consecrated themselves to God. தேவனுக்கென்று தங்களை பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். A week later, ஒரு வாரம் கழித்த பின், early one morning, ஒரு நாள் அதிகாலையில் suddenly they heard some loud banging noise on their door. சடுதியிலே வாசல் கதவில் பலமாய் இடிக்கிற சத்தம் கேட்டது. Before they could go and open the door, போய் கதவை திறப்பதற்குள்ளே the door was kicked open. கதவை எட்டி உதைத்து திறந்தார்கள். And when the door hit on the wall, அந்த கதவு வந்து சுவரோடு இடித்ததும் the force caused the door to be broken. அந்த எவ்வளவு வேகம் என்றால் கதவே உடைந்து விட்டது. And 3 hooded men entered into the house. 3 பேர் முகமூடி இணைந்தவர்களாய் உள்ளே நுழைந்தார்கள். First they went to the men. முதலாவது வீட்டு தலைவரிடத்தில் தான் போனார்கள். And they said, do you believe that the Muslim God is a true God? இஸ்லாமிய தெய்வம் தான் உண்மையான தெய்வம், நீ நம்புறியா? He just kept quiet. அவர் மௌனம் காத்தார். And his eyes spoke the answer. அவருடைய கண்களே பதில் கொடுத்தன. The next moment those girls who were in the room heard the sound. அடுத்தது அறையில் இருந்த பெண்களுக்கு ஒரு பெரிய இடியின் சத்தம் தான் கேட்டது. And they saw a pool of blood flowing towards them. இரத்த வெள்ளம் ஆராய் தங்களை நோக்கி பாய்கிறதை கண்டார்கள். The father dropped dead. அப்பா செத்து விழுந்தார். Next they went to their mother. அடுத்தது அம்மாவிடம் போனார்கள். And they heard again the sound. மறுபடியும் அந்த துப்பாக்கி சத்தம். Same question. அதே கேள்வி. And then they heard the sound. உடனே ஒரு பெரும் சத்தம். Not from the gun but the body falling down on the floor. துப்பாக்கி குண்டல்ல, செத்து அம்மாவின் சடலம் தரையில் விழுகிற சத்தம். Another pool of blood. மறுபடியும் இரத்த ஆறு பாய்கிறது. And now they could see shadows coming into their room. இப்பொழுது தங்கள் அறையை நோக்கி நிழல்கள் நகருவதை கண்டார்கள். The older girl was holding a little sister's hand. பெரிய பெண் தங்கச்சி கையை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டார். Both of them were shivering. 2 பேரும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். They hold her hand very tightly. இறுக்கமாய் கரத்தை பிடித்துக் கொண்டார்கள். As the shadow came nearer, அந்த நிழல் அவர்களை நெருங்கி வந்ததும் the older girl remembered what the mother said. பெரிய மகளுக்கு அம்மா சொன்னது நினைவுக்கு வந்துருச்சு. So she told her sister, தங்கச்சி கிட்ட சொல்றா, close your eyes now. கண்ணை மூடிக்க, இப்ப கண்ணை மூடிக்க. Don't open. கண்ணை திறந்துராத. Big sister is holding Akka is holding your hand. அக்கா உன் கையை பிடிச்சிருக்கல. So the little girl closed her eyes real tight. தங்கச்சி இறுக்கமா கண்ணை மூடிக்கிட்டா. And those killers came into the room. கொலைபாதகர்கள் உள்ள அறைக்குள் வந்தார்கள். And the older girl felt something very sharp on her neck. கூர்மையான ஏதோ ஒன்று தன் கழுத்தில் வைக்கப்படுவதை அக்கா பார்க்கிறாள், உணர்ந்தாள். And the killer asked the same question. கொலைகாரன் அதே கேள்வியை கேட்டான். And at that moment, சரியாக அந்த நேரத்திலே this girl remembered what the mother said. அம்மா சொன்னது இந்த மகளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. She opened her eyes. அவள் தன் கண்களை திறந்து She looked at the killer. அந்த கொலைகாரனுடைய கண்ணை பார்த்து And she said, சொன்னாள், I forgive you. நான் உன்னை மன்னிக்கிறேன். And Jesus loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். Sharp knife and கூரிய கத்தி சதக் பதம் பார்த்து விட்டது. one pull of the knife, கத்தியின் ஒரே ஒரு பீச்சு இழுவைதான் 2 girls dropped dead. 2 பெண்களும் செத்து விழுந்தார்கள். One whole family of 4 died. முழு குடும்பத்தை சார்ந்த 4 பேர் மரித்தார்கள். One entire family remained faithful till the end for the Lord. முழு குடும்பமே முடிவு பரியந்தம் கர்த்தருக்கு உண்மையாய் நிலைத்திருந்தார்கள். This happened very recently, maybe in the last 2 years. கடந்த 2 ஆண்டுகளுக்குள் தான் இடைப்பட்ட சமீப காலத்தில் நடந்த உண்மை சம்பவம் இது. This happened when the IS rose up in Syria and Iraq. சீரியாவிலும் ஈராக்கிலும் ஐசிஸ் தலையெடுத்து ஆர்ப்பாட்டம் என்ற இந்த நாட்களில் நடந்தது.
And I'm sure you may have heard news that ISIS terrorists have now also infiltrated into India. ஐசிஸ் தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள்ளும் ஊடுருவி விட்டார் என்ற செய்தியை நிச்சயம் கேட்டிருப்பீங்க. They even came in Bangladesh. வங்காள நாட்டுக்கும் வந்தார்கள். They also came to Malaysia. மலேசியாவுக்குள்ளும் நுழைந்தார்கள். In Indonesia. இந்தோனேஷியாவுக்குள்ளும் நுழைந்து விட்டார்கள். In Pakistan. பாகிஸ்தானுக்குள்ளும் கால் பதித்து விட்டார்கள். Infiltrating as ordinary people. சாதாரண குடிமக்களை போல ஊடுருவுறாங்க. Even all over Europe. ஐரோப்பா முழுவதும் பரவி விட்டார்கள். Even in the US. அமெரிக்காவிலும் கூட தான். They've infiltrated as ordinary looking Muslim people. பார்ப்பதற்கு சாதாரண இஸ்லாமிய மக்களைப் போல ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். You cannot tell the difference. வித்தியாசத்தையே சொல்ல முடியாது பாருங்க. But when they get their call from their master. ஆனால் அவர்களை இயக்குவிக்கும் மேலிடத்தின் அதிகாரியின் அழைப்பு உத்தரவு வந்ததும் then they will carry out their murderous attitudes and activities. படுபாதக கொலைகார வெறி செயல்களை அரங்கேற்றுவார்கள். So now it has come to our border. இப்போ நம்ம எல்லைக்குள்ளேயும் வந்துருச்சு. Where is your faith? உங்க விசுவாசம் எங்க? How strong are you? எவ்வளவு பலமா இருக்கீங்க? Or how weak you are? அல்லது எவ்வளவு பலவீனமா இருக்கீங்க? Are you putting forth your faith? உங்கள் விசுவாசத்தை நீங்கள் மேலே தள்ளிக்கொண்டு போகிறீர்களா? Are you still pushing back forth, getting ready? இல்லாவிட்டால் ஆயத்தமாகுவதை பின்னுக்கு தவிர்த்து கொண்டே தள்ளி கொண்டு இருக்கிறீர்களா? Are you thinking that such thing will never happen in our country? அந்த மாதிரியெல்லாம் அநியாயம் படுபாதகம் நம்ம நாட்டில் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? See, that is why God has called us to raise up an army of martyrs. அதிநிமித்தமாக தான் ஒரு இரத்த சாட்சிகளின் படையையே எழுப்பும்படி தேவன்களை அழைத்திருக்கிறார். They are not just weaklings. இவர்கள் பலவீனர்கள் அல்ல, but warriors. கோழைகள் அல்ல, ஆனால் துணிந்த வீரர்கள். Brave warriors like Shadrach, Meshach, Abednego. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போன்ற அஞ்சா நெஞ்சர்கள் வீரமறவர்கள். Who will say with great boldness. மிகுந்த தைரியத்தோடு சொல்லுவார்கள். They are bold like a lion. சிங்கத்தை போன்ற தைரியசாலிகள். And they have unwavering trust in God's ability to protect them. தங்களை பாதுகாக்க தேவனுக்கு இருக்கும் பேராற்றலின் வல்லமையின் மீது அசைக்கப்பட முடியாத நம்பிக்கையில் ஊன்ற கட்டியவர்கள். Turn your Bibles with me now to the book of Acts chapter 7. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திற்குள் வேதத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். I would like you to look at one very interesting character. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். There you will read about the disciple Stephen. அங்கே சீஷனா இருந்த ஸ்தேவானை குறித்து படிக்கிறோம். Now who is Stephen? ஸ்தேவான் யார்? He is not a great man of God. மிகப்பெரிய ஒரு தேவதாசன் அல்ல. He is not a great evangelist. பெரிய சுவிசேஷகனும் அல்ல. Not a great prophet. பெரிய தீர்க்கதரிசியும் அல்ல. Not a great apostle. பெரிய அப்போஸ்தலனும் அல்ல. Not a senior pastor. ஒரு மூத்த போதகரும் அல்ல. He doesn't have any titles. எந்த பட்டமும் பதக்கமும் இல்லாதவர். Rather, Acts chapter 6 tells us. அதற்கு மாறாக அப்போஸ்தலர் 6 சொல்லுகிறது. Verse 5 says. 5ஆம் வசனத்திலே He is just an ordinary deacon. ஒரு சாதாரண மூப்பன் தான். He is just one of 7 deacons in the early church in Jerusalem. எருசலேமின் ஆதி திருச்சபையிலே இருந்த 7 மூப்பர்களிலே சாதாரணமான ஒரு மூப்பர் தான் இவர். And as a deacon, what he is supposed to do? ஒரு மூப்பனாய் இருந்தபடியால் என்ன செய்யும்படி நியமிக்கப்பட்டார்? Wash all the pots and pans. பாத்திரம் சட்டி எல்லாம் கழுவணும். Clean the church. சபையை தூய்மையாக்கி துப்புரவு செய்யணும். Arrange all the chairs for the believers to sit. விசுவாசிகள் அமர்வதற்கு நாற்காலிகளை அமைக்க வேண்டும். And wait on others as they come to the church. மற்றவர்கள் சபைக்குள் வரும்பொழுது அவர்களை வரவேற்று உபசரிக்க வேண்டும். And serve them. அவர்களுக்கு பந்தி விசாரிக்க வேண்டும். That is a deacon. ஒரு மூப்பனுடைய பணி அதுதான். And Stephen was like that. ஸ்தேவான் அப்படிப்பட்டவர்தான். Now look at verse 8 in chapter 6. 6ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பாருங்கள். Now from verse 5 to verse 8. 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்துக்குள்ள we do not know what is that period of time. எது அந்த இடைக்காலம் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. It must be certainly a long time. நிச்சயமாகவே ஒரு நீண்ட இடைக்காலம் இருந்திருக்க வேண்டும். Because in verse 5 it says. ஏனென்றால் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? Stephen was called to be a deacon because he was full of faith and full of the Holy Spirit. விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாய் ஸ்தேவான் இருந்தபடியினால் ஒரு மூப்பனாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டார். Now I want you to underline that in your Bible. உங்க வேத புத்தகத்தை அதை நீங்க அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். You should underline the word Stephen. ஸ்தேவான் என்ற பெயரை கீழ அடிக்கோடிட வேண்டும். And then you should also underline
a man full of faith and of the Holy Spirit. விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய என்ற வார்த்தையையும் அடிக்கோடிட வேண்டும். Because this tells us about Stephen's spirituality. ஸ்தேவானுடைய ஆவிக்குரிய தன்மையை இதுதான் நமக்கு எடுத்துரைக்கிறது. He is not an ordinary believer. அவன் சாதாரண விசுவாசி இல்லை. He is not just a man of faith. ஏதோ ஒரு விசுவாச மனிதன் அல்ல. Now when you read the Bible, you must read it very carefully, word by word. வேதத்தை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையாய் கருத்தோடு கவனித்து படிக்க வேண்டும். It says Stephen was a man full of faith. ஸ்தேவான் விசுவாசம் நிறைந்த மனிதன். To say someone is full of faith is different from saying someone who is of faith. ஒருவரை இவர் விசுவாசின்னு சொல்றதுக்கும் இவர் விசுவாசம் நிறைந்த மனிதர்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. And then look at the next part. அடுத்த பகுதியை பாருங்க. It says he was a man full of the Holy Spirit. ஸ்தேவான் பரிசுத்தாவி நிறைந்தவன். It does not say he was filled with the Holy Spirit. பரிசுத்தாவினால் நிறைந்தவர் அப்படின்னு சாதாரணமா சொல்லல. He was full of the Holy Spirit. முழுவதும் பரிசுத்தாவினால் ஸ்தேவான் நிறைந்திருந்தார். Now this is something very remarkable about Stephen. ஸ்தேவானை பற்றிய குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் இதுவாகும். Such detail is not given concerning the other 6 deacons. மற்ற 6 மூப்பர்களை குறித்து இந்த அடைமொழியின் விவரங்கள் கொடுக்கப்படவில்லை. Now this is Stephen's background. இதுதான் ஸ்தேவானுடைய பின்னணி. Now look at verse 8. இப்போ 8ஆம் வசனத்தை பாருங்க. And Stephen full of faith and power did great wonders and miracles among the people. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். So Stephen was not just a deacon in a small church. ஒரு சின்ன சபையில் வெறும் மூப்பனாய் மாத்திரம் ஸ்தேவான் அமர்ந்து விடவில்லை. In fact, that church was not small. உண்மையை சொல்ல போனது ஒன்றும் சின்ன சபை கிடையாது. It was a big church of 8,000 members. 8000 விசுவாசிகள் அங்கத்தினரை உடைய ஒரு பெரிய சபை அது. But look at Stephen. ஆனா ஸ்தேவானை பாருங்க. He was full of faith, விசுவாசத்தினால் நிறைந்தவர், full of power, வல்லமையினால் நிறைந்தவர், and God used him greatly in signs and wonders. அற்புத அடையாளங்களை செய்வதற்கு தேவன் பெரிதாய் ஸ்தேவானை பயன்படுத்துகிறார். Many people like to be used by God in doing great signs and wonders. பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்யறதுல தேவன் தங்களை அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் என்று அநேகருக்கு ஆசை இருக்கு. Do you have that desire? உங்களுக்கு அந்த விருப்பம் ஆசை இருக்கா? Yes or no? ஆமாவா இல்லையா? How many of you? எத்தனை பேர் விரும்புறீங்க சொல்லுங்க. If you have that desire, அந்த விருப்பம் ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா there is one qualification that you need. அதற்கு ஒரு தகுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். What is the qualification? அதற்கு வேண்டிய அடிப்படை தகுதி என்ன? Look at the first part of verse 6, verse 8. 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. It says Stephen was full of faith and of power. ஸ்தேவான் விசுவாசமும் வல்லமையும் நிறைந்தவனாய். So that is the qualification. இதுதான் தகுதி. So you must be full of faith, விசுவாசத்தால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். and full of the Holy Spirit. பரிசுத்தாவினால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். So in order to have that, அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் you must keep on praying in unknown tongues more and more every day. தினந்தோறும் அதிகமாய் அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். At least 1 hour every day. குறைந்தபட்சம் தினமும் 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில பேசணும். Consistently without breaks. இடைவெளியே கொடுக்காமல் முழு தன்னிறைவில் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். If you can spend more than 1 hour, that's very good. 1 மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து அந்நிய பாஷையில பேச முடிஞ்சா ரொம்ப நல்லது. But minimum 1 hour. குறைந்தபட்சம் 1 மணி நேரம் விடாம பேசணும். But you can break it up, half an hour in the morning, half an hour in the evening. காலையில 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் நீங்க அதை பிரிச்சுக்கலாம். You add it up, it's 1 hour. சேர்த்தா 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசணும். Every day you do that. தினமும் அப்படி செய்யும் பட்சத்தில் Day by day you will feel your spirit becoming stronger and stronger. நாள்தோறும் அப்படி செய்ய உங்கள் ஆவிக்குள் நீங்கள் இன்னும் அதிகமாய் பலத்தின் மேல் பலனடைகிறதை உணர்வீர்கள். And you will feel that your faith is increasing. உங்க விசுவாசம் வளர்ந்து பெருகுகிறதை உணர்வீர்கள். And your spiritual sensitivity is increasing. உங்கள் ஆவிக்குரிய மென் உணர்வின் தன்மை அதிகரிப்பதை உணர்வீர்கள். Your spiritual eyes are getting sharper. ஆவிக்குரிய கண்களின் பார்வை கூர்மையாவதை உணர்வீர்கள். And when you pray for the sick people, வியாதியுள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது no doubt will come into your heart. உங்க இருதயத்துக்குள்ள சந்தேகமே தலை No தூக்காது. unbelief comes. அவிசுவாசம் தலை காட்டாது. And you will command
with faith for miracles to take place. அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு கட்டளையிடுவீர்கள். So this was what happened in Stephen's life. ஸ்தேவானுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்துச்சு. Now as this was happening, இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கையிலே Stephen's ministry was increasing. ஸ்தேவானுடைய ஊழியம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. As it is increasing, அது பெருக பெருக the established church will always be envious. ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளுக்குள் எப்பொழுதுமே பொறாமை எழும்பும். And verses 9 and 10 tells us persecution began for Stephen. 9-10 வசனங்கள் இப்ப ஸ்தேவானுக்கு உபத்திரம் வந்துருச்சுன்னு சொல்லுது. Why the established church felt threatened. இப்போ ஸ்தாபிக்கப்பட்ட சபை மிரட்டப்படுவது போல் உணர்ந்தார்கள். Church leadership felt threatened. சபையின் தலைமைத்துவத்துக்கு பயம் வந்துருச்சு. Not only in those days, even today this is happening. அன்று மாத்திரமல்ல இன்றளவும் இந்த நிலை நீடிக்கதான் செய்கிறது. So they wanted to trap Stephen. எப்படியாவது இப்போ ஸ்தேவானை பொறியில பிடிக்கணும்னு நினைச்சாங்க. They want to cause him to fall. ஸ்தேவானை விழ வைக்கணும்னு நினைச்சிட்டாங்க. They want to smear his name. ஸ்தேவானுடைய பேரை கெடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க. So what to do? என்ன செய்யறது? Verse 11, 12 and 13 tells us 11, 12, 13 வசனம் சொல்லுது. They set up false witnesses. பொய் சாட்சிகளை ஜோடிக்கிறார்கள். And they fabricated them against Stephen. ஸ்தேவானுக்கு விரோதமாக கதையெல்லாம் திரிக்கிறாங்க. And he was brought to the authorities. இப்பொழுது அதிகாரிகளுக்கு முன்பாக ஸ்தேவான் கொண்டு வரப்படுகிறார். Now I want to tell you one thing. இப்போ ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? Whatever I'm saying now, இப்பொழுது நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் will happen in your life. உங்க வாழ்க்கையிலும் நடக்கும். So you better pay attention right now. அதனால இப்போ நல்ல கவனம் செலுத்தி கேளுங்க. You want to follow exactly what happens there and what Stephen did so that you can apply this in your life. நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஸ்தேவான் எப்படி நடந்தாரோ அதை போலவே நீங்கள் நடக்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் இவைகளை அப்பியாசிக்கத்தக்கதாக கவனியுங்கள். See, even this happened to the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படிதான் நடந்துச்சு. Matthew chapter 26. மத்தேயு 26 அதிகாரத்தில் verse 59 verse 60 says 59 60 வசனங்கள் சொல்லுகின்றன. False witnesses were set up against the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை ஜோடித்தார்கள். Even he was being framed. இயேசுவுக்கே விரோதமா ஒரு குற்றச்சாட்டு ஜோடிச்சாங்க. Because they cannot find any charges to accuse him of. இயேசுவை குற்றப்படுத்தக்கூடிய எந்த ஒரு தவறையும் இயேசுவில் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாததினால் So they had to set up false witnesses. பொய் சாட்சியை தான் ஜோடிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. Liars who came and spoke lies. பொய்யர்கள் வந்து பொய் பேசினார்கள். So this happened to Stephen. ஸ்தேவானுக்கு அதுதான் கதை. And this also happens today. இன்றளவும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. Now in the midst of all this that's happening, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே now look at verse 15. 15 வசனத்தை பாருங்க. And all that sat in the council, looking steadfastly on him, saw his face as it had been the face of an angel. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். Now please take a careful note of this scripture. இந்த வசனத்தை கவனமாய் பாருங்கள். What exactly does it say? வசனம் சரியா எதை சொல்லுது? As they looked at Stephen's face, ஸ்தேவானின் முகத்தை அவர்கள் பார்க்கும்போது his face changed. அவன் முகம் மாறுகிறது. No more Stephen's face. இப்போ இனிமே அது ஸ்தேவானின் முகமா இருக்கல. They saw a glorious face of an angel before Stephen's face. ஸ்தேவானுடைய முகத்துக்கு முன்பாக ஒரு தேவதூதனுடைய முகத்தை போல மகிமையான முகத்தை பார்க்கிறார்கள். How does this happen? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? About 15 years ago, ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பு I had been to the northeastern part of Tibet to do ministry. ஊழியம் செய்யும்படி திபெத்தின் வடகிழக்கு பகுதிக்கு நான் போயிருந்தேன். So we went to one particular monastery. ஒரு குறிப்பிட்ட மடத்துக்கு போயிருந்தோம். And we distributed tracts to all the monks in the monastery. அந்த மடத்தில் இருந்த துறவிகளுக்கெல்லாம் கைப்பிரதிகளை கொடுத்தோம். So wherever there were no monks, எங்கெல்லாம் துறவிகள் இல்லையோ
we left a track in their rooms. அங்க அவங்க அறையில அந்த கைப்பிரதியை வச்சுட்டு So வந்தோம். we were very happy that we had done the Lord's work in the whole village. அந்த முழு கிராமத்திலையும் கர்த்தருடைய பணியை செய்துவிட்டு சந்தோஷத்தில் இருந்தோம். And the following day we were to leave the town and come back. அடுத்த நாள் அந்த ஊரை விட்டு நாங்க வெளியே திரும்பி வரணும். That evening as we were in the hotel room, அன்று சாயங்காலம் நாங்கள் அந்த தங்கும் அறையில் இருந்தபோது there came a knock on our room. எங்கள் அறையின் கதவில் ஒரு தட்டும் சத்தம். When I opened the door, கதவு திறந்ததும் there were two Tibetan men standing there. அங்கே 2 திபெத்திய மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். They asked me one question. ஒரு கேள்வி கேட்டாங்க. Did you went to the monastery this morning? இன்று காலை நீங்கள் மடத்துக்கு போனீங்களா? I said yes. ஆமான்னு சொன்னேன். So come to the police station. அப்படின்னா நீங்க காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. So I asked why. ஏன் என்று கேட்டேன். He said come to the police station. நீங்க காவல் நிலையத்துக்கு வாங்க. So I asked them another question. அடுத்த கேள்வி கேட்டேன். Is it wrong and sinful to go and visit a monastery? ஒரு மடத்துக்கு போய் பார்த்துட்டு வரதுல ஏதாவது தப்பு இருக்கா, பாவம் இருக்கா? They didn't answer anything. ஒரு பதிலும் சொல்லல. They said come to the police station. காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்க. So we went to the police station. ஆகவே காவல் நிலையம் சென்றோம். And I was waiting there, sitting in the room. அந்த அறையிலே நான் அங்கே உட்கார்ந்து காத்திருந்தேன். About half an hour later, ஏறக்குறைய அரை மணி நேரம் கழித்த பின்பு 6 foot tall Tibetan police inspector came in. ஒரு 6 அடி உயரமுள்ள திபெத்திய காவல்துறை ஆய்வாளர் என் அறைக்குள் வந்தார். And he was big looking man. பார்ப்பதற்கே நல்ல பெரிய பலசாலியான ஆளா இருந்தார். So he served us coffee எங்களுக்கு காஃபி கொடுத்தார். and some little snacks. சிற்றுண்டியும் கொடுத்தார். Very kind hearted police officer. ரொம்ப ரொம்ப இரக்க குணமுள்ள தயவுள்ள காவல்துறை அதிகாரி. After drinking coffee and eating all the snacks, காஃபி குடிச்சு சிற்றுண்டி எல்லாம் உண்ட பின்பு the inspector looked at me and he asked, அந்த காவல்துறை ஆய்வாளர் என்னை பார்த்து he கேட்டார். said, sir, how do you find our town? ஐயா எங்க ஊர்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? I said, very nice place. ரொம்ப நல்ல இடம்னு சொன்னேன். So where did you go? எங்க போய் வந்தீங்க? I said, I went here, I went there. இங்கெல்லாம் போனையான்னு சொன்னேன். I avoided saying about that monastery. மடத்துக்கு போனதை சொல்ல நான் தவிர்த்து விட்டேன். So I named every place that I went. நான் போன எல்லா இடத்தையும் சொல்லிட்டே வந்தேன். Oh, that's very nice. ஓ அது நல்ல இடமாச்சே. Did you go to this monastery? நீங்க இந்த மடத்துக்கு போனீங்களான்னு கேட்டார். I was trying to search for an answer. என்ன பதில் சொல்லலாம்னு தேடுறேன். And I said, yeah, oh, that monastery. அந்த மடமா அப்படின்னு கேட்டேன். Yes, I went there. ஆமாமா அங்க போயிட்டு வந்தேன். So he asked me, how does the monastery look like? மடம் எப்படி இருந்துச்சியான்னு கேட்டேன். Oh, very nice. ரொம்ப நல்லா இருந்துச்சே. So then he asked me a question. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். What did you do there? மடத்துக்கு போனீங்களா, அங்க என்ன செஞ்சீங்க? I asked him what to do in a monastery. மடத்துல என்னங்க செய்யறதுன்னு நான் கேக்குறேன். Just look around. சுற்றுமுற்றும் பார்த்தேன். Did you do anything else? வேற ஏதாவது செஞ்சீங்களா? Yes, I said. ஆமான்னு சொன்னேன். What? என்ன? I took pictures. படம் எடுத்தேன். Really? உண்மையாவா? Where's your camera? எங்க உங்க புகைப்பட கருவி எங்க? You know, when the police officer came to our room, அந்த காவல்துறை அதிகாரி எங்கள் அறைக்குள் வரும்போது he also told me, bring your camera with you. உங்க கேமராவையும் கூடவே எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. This was the olden day camera. இது பழங்காலத்து கேமரா. Where we use film. அப்போ ஃபிலிம் சுருள் போடுவோம். Not like today's camera. இன்றைய கேமராவை போல கிடையாது. Digital camera. இதெல்லாம் எண்மையியல் கேமரா. Digital camera, no escape. இந்த கேமரா தப்பிக்கவே முடியாது. Olden cameras easy to escape. பழங்காலத்து கேமராவா ரொம்ப ஈஸியா So தப்பிச்சிக்கலாம். when I took the camera from my bag, என் பைக்குள்ள இருந்து அந்த படப்பிடிப்பு கருவி எடுக்கும்போது somehow in my heart the Holy Spirit gave me that thought. எப்படியோ என் இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியான ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார். Open the camera and expose the film. நீ கேமராவை திறந்து பிலிமை வெளியே காமிச்சிரு. Once the film is exposed, ஒரு முறை பிலிம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னா then it's all destroyed. உள்ள இருந்து எடுத்த படம் எல்லாம் அழிஞ்சிரும். Just as my hand is inside the bag, பைக்குள்ள கை இருக்கும்போதே I quickly open, quickly close. சீக்கிரமா உடனே தெரியாம திறந்து மூடிட்டேன். And then I took the camera out. அப்புறம் கேமரா வெளியே நைஸா So I எடுத்து kept it in the pocket. பாக்கெட்ல வச்சிருந்தேன். And the inspector asked me, அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டார், okay, where's your camera? எங்கப்பா கேமரா? I said, sir, this is the camera. ஐயா இதுதான் கேமரா. So he looked. அவர் கேமராவை எடுத்தார், மேலும் கீழும் See, பார்த்தார். not like today's digital camera. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கேமரா போல கிடையாது. You can see everything inside. நீங்க எல்லாமே இன்னைக்குள்ள பாத்துறலாம். So he took the film out. அவர் உள்ள இருந்து பிலிமை வெளியே He எடுத்தார். rolled the film and he took it out. பிலிமை சுத்தி வெளியே எடுத்துட்டாரு. I was thinking, நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், hey mutal, you fool, முட்டாளே, it's already exposed. ஏற்கனவே உள்ள இருந்ததெல்லாம் வெளியே காமிச்சாச்சு. Even if you develop it,
நீ போய் அதை படம் போட்டாலும் you will see nothing. ஒண்ணுமே தெரியாது. Anyway, he went on questioning me. இப்படியே தொடர்ந்து கேள்வி Then he கேட்டார். asked me, அப்புறம் கேட்டாரு, did you give out any tracts in the monastery? மடத்துக்குள் ஏதாவது கைப்பிரதியை விநியோகித்தாயா? I was about to ask him a question. நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இருந்தேன். What do you mean tracts? கைப்பிரதினா நீங்க என்னையா சொல்றீங்க? What is tracts? ஒரு கைப்பிரதினா என்ன? As I was about to say, அப்படி நான் கேட்க இருந்த நேரத்துல another police officer came, வேறொரு காவல்துறை அதிகாரி உள்ளே வந்தார். bringing 2 big bundles of all the tracts that I distributed. நான் விநியோகித்த எல்லா கைப்பிரதியும் 2 பெரிய மூட்டையா கட்டி கொண்டு வந்தார்.